சொல்லும்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளையே காணக்கூடிய அறிவு அங்கே சொல்லப்பட்டது. இங்கே என்ன அதனுடைய ஒரு இன்னொரு பாகமாக பார்க்கும்போது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னாலும் இந்த மெய் உணர்வு அதிகாரத்தில் வருவதால் அதுதான் மெய் உணர்வு சார்ந்த அறிவு, அதுதான் மெய் அறிவு என்று கூறப்படுகிறது. இப்ப நமக்கு அதுல எந்தவித முரண்பாடும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று என்னவென்றால், இந்த ஒன்றை இது பொருள் இல்லை என்று எது கண்டுபிடிக்கிறது என்றால், அந்த பொருள் அற்றது என்பதல்ல, அந்த பொருள் உண்மையானதா நிலையானதா என்று கண்டுபிடிக்கும் நிலை நமக்கு இல்லை என்று கூறப்படுகிறது. அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு என்று சொல்லப்படுகிறது. பற்றி இந்த இரண்டு குறளிலும் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஸ்டெபிலிட்டி இல்லை. ஒன்றை நீங்கள் பார்க்கும்போது நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்பதோடு இன்னும் கொஞ்சம் கூட்டி பாருங்கள். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் பார்ப்பினும் அல்லது நுகர்வினும் அல்லது சுவைத்தலிலும் அல்லது உணர்விலும் யார் மூலம் இதை நடத்தினாலும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உண்மை பொருள் எது என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறதே, அது எது என்றால், இப்பொழுது நீங்கள் விஞ்ஞான ரீதியாக ஒரு கெமிஸ்ட்ரியை உடலில் பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அந்த சொல்லும்போது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் நாம் அதற்கு பொருள் கொண்டு விடுகிறோம். அந்த பொருளின் மூலம் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துதலும் செயலும் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திற்கு அந்த நாம் எடுத்துக்கொண்ட பொருள், அதை பற்றிய பொருளும் அவர்கள் சொல்லுகின்ற பொருளும் இரண்டும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அந்த ஆழமான உண்மையை இப்பொழுது ஒருவர் சொன்னவுடன் நமக்கு கிடைக்கிறதா, பார்க்க முடிகிறதா என்றால், வெறும் அறிவினால் மட்டும் பார்த்து விட முடியாது. வெறும் அறிவு, அதாவது நாம் கேட்டு வைத்திருக்கின்ற, நாம் கொஞ்சம் சேமித்து வைத்திருக்கின்ற அறிவினால் பார்த்து விட முடியாது. அதையெல்லாம் கடந்து அதை பார்க்கும். இதை ஜே.கே. சொல்லுகிறார். நீங்கள் அப்சர்வேஷன், இதை ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். அப்சர்வேஷன் ஃப்ரம் தி ரியல் அப்சர்வர், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடிக்குள்ள கண் பார்த்தாலும், ஆனால் வெறும் கண் பார்ப்பதில்லை என்பது விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது, கேன உபநிடதமும் கூறியிருக்கிறது. அந்த கண் தனியாக பார்ப்பதில்லை. ஆனால் இந்த கண் பார்ப்பதற்கே உள்ளிருந்து ஒன்று இருந்தால்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் தனியா வெளியே எடுத்து வைத்தால் பார்க்காதல்லவா? இதை போன்றே நீங்க ஒவ்வொரு அணுவான் நிகழ்விற்குள்ளும், அசைவிற்குள்ளும், செயலுக்குள்ளும், வார்த்தைக்குள்ளும், சொல்லுக்குள்ளும், பொருளுக்குள்ளும் இன்னொரு உண்மை இருக்கிறது. சூரியனை எடுத்துக்கொண்டீர்களானால் நமக்கு வெளியே அதை வைத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இன்றைக்கு மின்சாரம் வரை அதை வைத்து தயாரிக்கலாம் என்று வந்துவிட்டார்கள். ஆனால் அதனுடைய கடைசி உண்மை பொருள் என்ன? வெப்பம் தானே. தாய்மையினுடைய கடைசி உண்மை பொருள் என்ன? அன்புதானே. இந்த கடைசி உண்மை பொருள் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. தாய் என்பவள் உடலால் பெண், மனதால் வேறு வேறு இருக்கலாம். ஆனால் இறுதியில் தாய் என்றால் அதனுடைய உண்மை பொருள் அன்புதான். இதில் விதிவிலக்குகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டீர்கள. பாலில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் என்ன? உள்ளே பாருங்கள். புல்லில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை பாருங்கள். பாம்பினுடைய விஷத்திலே இருக்கக்கூடிய உண்மை பொருளை பாருங்கள். பாம்பு கடித்து விட்டால் அந்த விஷத்தை அழிப்பதற்கே பாம்பினுடைய விஷம் தேவைப்படுகிறது என்றால், கடித்த விஷம் உண்மையா? இல்லையே. அந்த விஷத்தை எடுப்பதற்கே பாம்பினுடைய விஷம் வேண்டுமே. இப்ப என்ன பாருங்க மறுபடியும். அப்போ ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை இருக்கிறது.
இந்த உண்மையை கண்டறியும் அறிவு என்பது நம்மளுடைய மூளையின் அறிவல்ல. அந்த மாதிரி ஒரு அறிவை தெரியாமல் மயங்கி விடுகிறோம் அல்லவா? அதைத்தான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். அந்த உணரக்கூடியவர்கள் யாருன்னா அவங்க மாயையில் இருப்பவர்கள். துன்பப் பிறவியை அடையலாம் என்பது இருக்கட்டும். ஆனால் அதில் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது என்றால், நீங்கள் அப்படி பார்ப்பதெல்லாம், கேட்பதெல்லாம், பேசுவதெல்லாம், கண்டதெல்லாம் உண்மை அல்ல என்பதையும், உண்மையிலும் உண்மை ஒன்று ஒவ்வொன்றிலும் இருக்கிறது என்ற விஞ்ஞானத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். It's called the deepest truth. ஆழமாக இருக்கக்கூடிய உண்மை ஒவ்வொன்றிலும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறள் மூலம் நமக்கு தெரிகிறது. அடுத்த எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவிலிருந்தும் தெரிகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி நீங்க அதை நம்ம நினைச்சு பார்க்கலைன்னு சொன்னா எல்லாமே உண்மை அப்படி நினைக்காதீங்க. அப்ப இன்னொன்னு தூண்டுது இந்த குறள். இன்னொன்னு என்ன தூண்டுகிறதுன்னா, உளவியல் ரீதியாக நீ உள்ளே 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 பார்க்க வேண்டும், ஆழமாக பார்க்க வேண்டும், ஆய்ந்தாய்ந்து பார்க்க வேண்டும், தொடர்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஒன்றை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் நல்குறவும் தீரா இடும்பை தரும் என்று சொல்வது போல, நீ